ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா உங்க சண்டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொரியல் தாங்க செய்ய போறோம். ட்ரை கலர் பொரியல். அதாவது இது ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் அண்ட் 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கேப்சிகம், கொஞ்சமா கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் ஒரு மேஜிக் பொடி தாங்க செய்ய போறோம். இது என்ன மேஜிக் பொடினா, 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து 4, 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் வந்து உரித் தால், 1 ஸ்பூன் வந்து சன்னா தால் அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு அண்ட் கொஞ்சமா தனியா, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்களேன், போதுங்க. இந்த மசாலாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பொரியலுக்கு வேணால் போடுங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை ரெஸ்ட் பண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே சேம் பேன்லேயே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அண்ட் கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம் அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம்னா, நம்ம ட்ரை கலர் இல்லையா, ஸோ கேரட், பீன்ஸ் அண்ட் வந்து உருளைக்கிழங்கு. ஸோ இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலே நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ எல்லாம் மொத்தமாக போட்டு நான் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணி நல்லா வதங்கணும். நம்ம மேஜிக் பொடியை இப்போவே போடக்கூடாது. இது நல்லா வந்து சாட்டே ஆகி நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சாஃபன் ஆகணும் அந்த சமயத்தில். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்து வரும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம மேஜிக் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நிறைய தான் வரும், நம்ம அவ்வளோத்தையும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பொரியல் செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், வேறு லெவலில் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.